நான் ஒன்றும் மார்க்கெட் போனதுக்கப்புறம் அரசியலுக்கு வரலன்னு யாரை சொல்றாரு? இப்போ மையம் ஆரம்பித்து கடைசியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் ஜாயின்டே இன்னைக்கு போய் எம்பியாக உட்காந்துருக்காரு. பட் அவர் கமலஹாசன் எதுக்காக அடித்தாருங்கிற ஒரு விஷயம் தான் மேலோட்டமாக எனக்கு அடுத்து கொஞ்சம் எஸ் ஏ சந்திரசேகரன் தான் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் நியமிச்சாருன்னா அவருடைய அரசியல்ல தோத்தா கண்டிப்பா இவருக்கு பேக்கப்பா இருக்கிறது படம் தான் சொல்றாங்க. ஸோ திருப்பி வந்துருவாரா? இல்லை, வெற்றி பெற்றா வரமாட்டார். கண்டிப்பாக ஒருவேளை வெற்றி தாமதமானால் கொள்கை ரீதியாக பிஜேபியை சொல்றாரு. முதல் அரசியல் எதிரி டிஎம்கே என்ன சொல்றாரு. ஹாய், ஹலோ, வணக்கம் சினி கார்னர் நேயர்களே. வெல்கம் டு சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். ஸோ விஜய் அவர்கள் மாநாட்டுல பேசின பல விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ணி பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா மாநாடு பல கான்ட்ரவர்சி நடந்தது. ஸோ தமிழகத்தின் 3வது எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எம்ஜிஆர் வழியில போறார். பட் நீங்க ஜனநாயகன் படத்துல எடுத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயம் உள்ள போயிட்டு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஹைலைட் படுத்திருக்கார் படத்தில். எம்ஜிஆருடைய சீன்ஸ் அதில் வருது. எம்ஜிஆருடைய ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு தான் விஜய் அப்படி பார்க்க முடிஞ்சது. அதை அதனால் கண்டிப்பாக மாநாடு ஒரு வெற்றி மாநாடு தான் நம்ம சொல்லலாம். ஸோ கடைசி படம்னால எம்ஜிஆர் யூஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா இத்தனை வருஷமா யூஸ் பண்ணலையே. கோட் படத்தில் யூஸ் பண்ணாங்க விஜயகாந்த் ஏஐடியில். பட் இதில் எம்ஜிஆர் அவர்களில் விஷுவலில் தான் காமிக்கிறாங்க. பட் ஏஐ டெக்னாலஜி அதெல்லாம் கொண்டு வரல. நமக்கு ஒரு ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க. மற்றபடி எம்ஜிஆரோட அந்த சாங் லிரிக் கொஞ்சம் வருது. அதில் அதனுடைய ரீமிக்ஸ் இருந்தாலும் இருக்கலாங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு. ஏன்னா இன்னும் டியூரேஷன் டைமிங் நிறையா இருக்குது. அதனால் அது வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட்டு பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ மாநாட்டில் இத்தனை பேர் வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாம் விஜயோட வாக்குகள்னு சொல்லலாமா? இல்லை, அது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நம்ம ரசிகர்கள் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. அந்த ரசிகர்களும் தொண்டர்கள் மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வருது. பட் இது 1 கோடி பேர் வாக்காளர்கள் மாறுவாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது நமக்கு அதை. பட் அதில் தீவிரமான விஜய் ரசிகர் வெறித்தனமாக ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வேணால் ஓட்டுகளை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2வது 18 to 22 இயர்ஸ் 4 இயர்ஸ் உள்ள ஏஜ் குரூப் உள்ளவங்க கண்டிப்பாக விஜய்க்கு ஓட் பேங்க் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மற்றவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் கட்சியிலுமே இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு விஜயை நேரடியாக பார்க்குறோம். அந்த ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையின் விளைவாக தான் மாநாட்டுக்கு வர்றாங்க. விஜயோட நிறைய பேர் முட்டி மோதி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அவருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு வர்றாங்க. அந்த குரூப் பாதி இருக்கும். கிட்டத்தட்ட வந்த குரூப்பில் ஒரு 10% ஓட்டு நமக்கு வந்தாலே மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். பேசக்கூடிய அளவில் விஜய் இருப்பார். அதே மாதிரி கேப்டன் அவர்களை அண்ணன்னு சொல்லும்போது பிரேமலதா மேம் என்ன குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்கன்னா, ஏன் இத்தனை நாள் பார்க்கல அப்படின்னு. இதுக்கான பதில்? இல்லைங்க, எப்போவுமே போய் பார்த்துக்கிட்டு பேசிடணும். மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தால் போதும். அது எந்த நேரத்தில் சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இந்த நேரம் ஒரு வாய்ப்பு அதை விஜய் சொல்கிறார், அண்ணன்னு சொல்கிறார். அது எப்போவுமே அண்ணன்னு டெய்லி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதில் பார்க்கலன்னா அவர் எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ போய் பார்க்குறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னா அவர் பிஸி ஷெட்யூலில் ஃபிலிமில் பண்ணுறார், அரசியலுக்கு இறங்கிட்டார். இந்த நேரத்தில் ஒரு மரியாதையை வச்சுருக்கார் விஜயகாந்த் அவர்கள் மேலே. தான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் கேப்டன் அவர்கள். எங்கேயுமே சொல்ல மறுக்கல அவர். ஸோ அந்தளவுக்கு ஒரு மரியாதை மனசுக்குள்ளே இருக்கும்போது பிரேமலதா அவர் ஏன் சொல்லலை, இப்போ ஏன் சொல்கிறார் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியாது. அந்தந்த நேரம் காலம் வரும்போது அவங்கள பேரை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் இப்போ 2வது மாநாடு மதுரையில் நடக்கும்போது இந்த மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர் என்னுடைய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நான் இந்த அளவுக்கு முயற்சியில் நிற்கிறதுக்கு காரணம் அவர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அது பெருமைக்குரிய விஷயம் தான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், பார்க்கணும். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இவரோட மாநாடு, இவர் சொன்ன விஷயங்களுக்கு நடிகர் சத்யராஜா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில இவருக்கு சப்போர்ட் இருக்கா? இல்லை, இண்டஸ்ட்ரியில் எல்லா பேருமே ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க. அப்படின்னு ஒன்று இருக்கும்போது சத்யராஜ் டிஎம்கே கொஞ்சம் ஆதரவான ஒருத்தர். அவருடைய பொண்ணு இப்போ டிஎம்கேல இருக்காங்க. அவருக்கும் சீட்டு கொடுக்கப்படுறதா ஒரு தகவல் வேறு வருது உங்களுக்கு. அதாவது கோயம்புத்தூர் கொங்கு இந்த மாவட்டத்தில். அப்படிங்கும்போது சரத்குமார் ஒரு கட்சியில் இருக்கார். ஸோ அவர் ஒரு கட்சி வச்சுருக்கார். அப்படிங்கும்போது திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த சப்போர்ட்டை விஜய் எதிர்பார்க்கல. எனக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது, ரசிகர்கள் இருக்காங்க. எம்ஜிஆருக்கு எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி எனக்கு இருக்காங்க. அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போகுது. அவரோட நம்பி தான் நான் இறங்குறேன் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லியிருக்காரு. இதே சரத்குமார் வாரிசு படத்தில் தான் ஒரு தீயை பற்ற வச்சார்.
சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்லி விட்டு பற்ற வச்சுட்டு போயிட்டார். அது எந்த அளவுக்கு தீயா பற்றிட்டு இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே சரத்குமார் இன்னைக்கு மைக்கை பிடிச்சிட்டு பேசும்போது விஜய் வந்து தகுதியானவரா இல்லை சின்ன பையன் மாதிரி பேசுகிறாருன்னு விஜயை போட்டு அடிக்கிறார். இப்போ இங்கேயே நீங்கள் இந்த வேரியேஷன் பார்க்கலாம். நீங்கள் என்னங்கிறத விஜயை தூண்டி விட்டு அவர் பெரிய பிரச்சனை கிளப்பிட்டு இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு விஷயத்தை பேச போகும்போது அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலைனாலும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி விஜயை போட்டு சக்க போட்டு அடிச்சிட்டு இருக்கார். இதன் மூலமாக சில நடிகர்களுடைய என்ன மனநிலைங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டார் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, நான் ஒன்னும் மார்க்கெட் போனக்கு அப்புறம் அரசியலுக்கு வரலன்னு. யார சொல்றாரு? டாப்ல தான் இருக்காரு, 200 கோடி கிட்டத்தட்ட சம்பளம் வாங்குறாரு, படங்கள் எல்லாமே ஹிட்டு. அதை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வர்றாரு. நீங்கள் அதை விட்டுட்டு வரும்போது நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வரல அப்படிங்கும்போது மறைமுகமாக கமலஹாசனை சொல்கிறதா தான் எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்தும். ஏன்னா இன்னொருத்தர் போய் அடைக்கலம் ஆயிட்டாருங்கிற விஷயத்தை அதில் பேசும்போது சொல்கிறார். இப்போ மையம் ஆரம்பித்து கடைசியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் ஜாயின் ஆகி இன்றைக்கி போய் எம்பியாக உட்காந்துருக்கார். பட் அவர் வந்து கமல்ஹாசன் எதுக்காக அடித்தாருங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து சரியாக தெரியல. ஏன்னா கமல் வந்து விஜயை பற்றின எது விஷயம் பேசுகிற மாதிரி எனக்கும் தெரியல. அப்படிங்கும்போது அவர் எல்லாத்தையும் பேசும்போது இதையும் அதான் நான் உச்சத்திலிருந்து வர்றேன் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பேசுகிறான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஸோ கமலுக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னு சொல்ல வராரா? மறைமுகமான ஆமாம், அவருடைய ஸ்பீச் அப்படி தானே நமக்கு சொல்ல வருது. ஆனால் விக்ரம்னு ஒரு படம் மெகா ஹிட்டை வந்து கொடுத்துருக்காரு கமல். 450 கோடி ரூபா வரைக்கும் வசூல் சாதனை பண்ண ஒரு படம். பட் இப்போவும் படம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அடுத்து அன்பரு டைரக்ஷன் ஒரு படம் பண்ண போகிறாரு. ஸோ இப்படி அவருடைய டைம்லைன் இருந்துட்டு தான் இருக்கு. பட் எதை நோக்கி விஜய் சார் பேசுனாருங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து புரியல. இல்ல அது ஒருவேளை உதயநிதிக்கா இருக்குமோ அப்படின்ற கேள்வி ஒரு தரப்பு எழும்பியிருக்கே. இல்லை, அவர் மார்க்கெட்டு போய் அரசியலுக்கு போலே உதயநிதி நல்ல ஹீரோவை நிறைய படம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அரசியல்னா அவங்களுடைய அரசியல் குடும்பம் வந்து எத்தனை வருடங்கள் தெரியும் உங்களுக்கு. அவங்களுடைய அரசியல் ஆரம்பிச்சவருடைய வாழ்க்கை வந்து நிறைய பேருக்கு வயசு. அப்படி இருக்கும்போது உதயநிதியை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து அவரும் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ அவருடைய பேனர் ரெட் ஜெயின் மூவி இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அரசியலில் வாரிசு ஒன்று வரணும் இல்லையா? இப்போ கலைஞருக்கு அடுத்து மு.க. ஸ்டாலின் அவர்களை வச்சுருக்காங்க தலைவராக. இப்போ அவருக்கு அடுத்து ஒருத்தர் அரசியல் வந்து வாரிசு வரணும்னா தன்னுடைய வாரிசு தான் நினைப்பாங்க. ஸோ அதற்காக வந்து அவர் அரசியலுக்குள்ளே போனாங்க, நிற்க வச்சாங்க, எம்எல்ஏ ஆனார், இன்றைக்கி டெப்டி சிஎம்மாகவும் இருக்கார். அதனால் உதயநிதி சொல்கிறதுக்கு விஜய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்போதெல்லாம் மக்கள் கத்திட்டே இருக்காங்க. அவர் பேசுற கண்டென்ட் அவங்க காதுல வாங்கிப்பாங்களா இல்ல சும்மா கத்திட்டு சும்மா போனன்ற மாதிரி இருக்காங்களா? இல்லை, ரசிகர்கள் கூட்டம் தானே மேக்சிமம் வந்தது உங்களுக்கு. அப்படிங்கும்போது விஜயை ஸ்க்ரீனில் பார்த்து பிரமிச்சு போனவர்கள் எல்லா பேருமே இப்போ நேரில் பார்க்கும்போது ஓ நம்ம பார்த்த விஜய் இவர் தானா, இந்த ஸ்டைலில் தான் பேசுவாரா, அவருடைய குரல் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் பேசுறதுக்கெல்லாம் கிளாப்ஸு கைத்தட்டு கத்திட்டு இருக்காங்க. பட் ரசிகர்களை குசிப்படுத்துறதுக்காகவே அவருடைய ஸ்பீச் அமைஞ்சதாக தான் நானும் நினைக்கிறேன். நான் இதை பட் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்கன்னா சிந்திக்க வச்சிருக்கலாம் மக்களையும் ரசிகர்களையும். பட் அந்த கருத்துக்களை அவர் போகாமல் மேலோட்டமாக மட்டும் அடித்தார். கொள்கை ரீதியாக பிஜேபியை சொல்கிறாரு, முதல் அரசியல் எதிரி டிஎம்கே என்ன சொல்கிறார். மற்றபடி அண்ணா டிஎம்கே எதையோ பெரிய அளவு அட்டாக் பண்ணலை. பட் நீ போய் நான் எம்ஜிஆர் அவர்கள் கஷ்டப்பட்டு உருவான கட்சியை கொத்தடை மாதிரி காலடியில் போட்டீங்கன்னு விஷயத்தான் அண்ணா டிஎம்கே சொல்கிறாங்க. பட் மேபி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீச்சோடு அதிகமாக பார்த்துருந்தா இந்த கத்தல் கூச்சங்கள் இல்லாமல் ஆடியன்ஸ் வந்து ரசிகர்கள் வந்து சிந்திச்சு கேட்டிருந்திருப்பாங்க. மற்றவர்கள் போய் பேசுறதுக்கு அந்த இடம் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு எஸ்ஏசியும் ஷோபா அவர்களுமே வந்திருந்தாங்க. ஸோ குடும்பத்துக்குள்ள சமரசம் ஆயிடுச்சா? இல்லை, அவருக்கு எப்பயுமே அப்பா மேலே ஒரு பற்று பாசம் இருக்க தான் செய்யுது. பட் அரசியலில் வந்ததுனால அவர் தனியாக இருக்கார், இவங்க அப்பா அம்மா தனியாக இருக்காங்க. பட் அவங்க ஃபஸ்ட்டு மாநாட்டுக்கு வந்தாங்க 2 பேருமே. இந்த மாநாட்டுக்கு வரும்போது போய் கட்டிப்பிடிச்சி பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் விஜய் போனார். அதை பட் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா எஸ்ஏசியில் விஜய் அவர் கூட இருந்தார்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பேச்சுக்களையே வராத அளவுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணுறார். அவ்வளோ அரசியல் வந்து அவ்வளோ பக்குவமான ஒருத்தர். எப்படி காயினத்தை கொண்டு போகணுங்கிறதுல எஸ்ஏசி விட்டு ஆளே கிடையாது. நீ புஷி ஆனந்து நம்ம ஆதவ அர்ஜுனாலாம் இருக்கிற இடத்துல மேலோட்டமாக எனக்கு அடுத்து இந்த எஸ்ஏ சந்திரசேகரன் தான் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் நியமித்தார்னா அவருடைய அரசியல் பதிவு வேறு மாதிரி இருக்கும். பட் என்னமோ தெரியல, அது கொஞ்சம் அவங்க அப்பாவை உள்ள விடாமே வச்சுட்ருக்காரு. பட் காலம் பதில் சொல்லும். ஏன்னா இப்போ அரசியலில் வந்து எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். டக்குன்னு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்க. ஓகே, அடுத்ததா வந்து அவங்களோட மனைவி சங்கீதா இவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? இல்லை, ஆதரவு இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக. இப்போ ஒன்றா வந்து இல்லாமல் இருக்காங்களே தவிர அது சில குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை போகணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா குடும்பத்திலுமே பிரச்சனைகள் இருக்கும். பட் அந்த ஆதரவு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. இவர் வந்து முழு மூச்சான அரசியல் இறங்கி இந்த நாட்டுக்காக உழைக்க போகிறேன்னு இறங்கிட்டார்.
எம்ஜிஆர் நிறைய படங்களை சொல்லுவார், எனக்கு வீடு முக்கியம் இல்லை நாடு தான் முக்கியம்ட்டு போவார். அந்த ஒரு பேட்டர்னில் இறங்கிட்டார். இப்போ அப்பா அம்மா பாசத்துக்குள்ளே போய் லாக் ஆகி ஒய்ஃபு பசங்களோட அந்த பாசத்துக்குள்ள லாக் ஆனோம்னா இந்த அவருடைய போகிற பாதையை முயற்சிக்கு வந்து கொஞ்சம் அது ஸ்பீட் பிரேக்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி மேபி சங்கீதாவோட ஆதரவு, பசங்களோட ஆதரவு கண்டிப்பாக விஜய் இருக்குங்கிறதா எனக்கு வந்து தகவல். ஓகே, சோஷியல் இஷ்யூஸ்லாம் சிலது வந்து மேடையில் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆக்டரா இருக்கும்போது ஏன் அது எதுக்குமே குரல் கொடுக்கல? இல்லை குரல் கொடுக்கல இல்லை, அதுதான் சொன்னேன் இல்லையா, முக்கியமாக இப்போ அந்த மேடையில் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும்னு தான் வந்தார் அவர். பட் அந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குது. நீங்கள் கிரீஸ் தடனை கிரில் மேலெலாம் பசங்க ஏறிட்டாங்க, ரேம் வாக்கில் மேலே ஏறுறாங்க. பேச பேச கூட்டம் வந்து ஸ்டேஜை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. விட்டா அடுத்த ஸ்டேஜில் ஏறிடுவாங்க போல தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. விஜய் பாதுகாப்பு ஓய் பிரிவில் இருக்கார். பவுன்சர்ஸ் 10க்கும் மேற்பட்ட பவுன்சர்ஸ் ரேம் வாக்கில் போகும்போது பாதுகாப்பு இருக்கா. அதையும் மீறி ஏறி வரும்போது ஒரு பையனை தூக்கியில் எறிய வேண்டியதாக போச்சு. அது இப்போ ஒரு சர்ச்சைக்குள்ளே போகுது. ஒருத்தர் டூப்ளிகேட்டு, ஒருத்தர் ஒரிஜினல். ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே ட்ராவல் ஆகி போகிறாங்க. இப்போது இந்த நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சி வந்த விஜய் வந்து பேச முடியல. அதற்கு என்னென்னா ரசிகர்கள் கொஞ்சம் அமைதி காக்கணும். மக்கள் ஆதரவு, ரசிகர்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். நீ என்ன சொல்ல வரீங்களோ அந்த கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுனா. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி சோசியல் கருத்துக்கள் நிறையா, நீ என்ன அஜித்குமார் மர்டர் கேஸை சொல்கிறீங்க, அந்த கவினுடைய வந்து ஆணவ கொலை, இந்த மாதிரி விஷயங்கள் பாலியல் அந்த குற்றச்சாட்டு நடக்கிறதெல்லாம் சொல்கிறீங்களா. அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தார் விஜய். ராத்திரியாக ட்ராவல் பண்ணால் மெட்ராஸ்லேருந்து எப்படி போனார்னு யாருக்குமே தெரியாது. 3-4 கார் மாறி மாறி போனாங்க. உளவுத்துறைக்கே தெரியாது அவர் போனது. பட் ஏன்னா அவர் ஒய் பிரிவில் இருக்கார், ஒரு அரசியல் கட்சி தலைவரும் போது உளவுத்துறையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. விஜய் இங்கே போகிறாரு, வீட்டை விட்டு இறங்கினா எங்கே போகிறாரு, எங்கே வராருன்ற எல்லாமே எனக்கு. அஜித்குமார் வீட்டுக்கு போனதே தெரியாது. அதே மாதிரி மிகப்பெரிய ஷாக்கு. போய் ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டு வந்தார். ஸோ பார்த்துட்டு பேசிட்டு வந்தார். கவினுடைய இதுக்கு வந்து ஆணவ கொலைக்கு அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த விஷயத்தை பேசலை. இன்ன வரைக்குமே பேசுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து வரும். அடுத்து மக்களை சந்திக்கும் போது அடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போகிறார். போகும்போது அந்த ஊரில் நடக்கிற அந்த கூட்டமே பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு மாநாடு மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நிறைய விஷயங்கள் பேசுவார். பேசுறதுக்கான விஷயங்களை இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் நினைக்கிறத. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லா விஷயமே ஒரே அட்டம்ப்ட்லேயே பண்ணணும்னா அது கொஞ்சம் முடியாது. அதற்குரிய நேரம் அந்த மாநாட்டில் அமையலை. இங்கே துப்புரவு தொழிலாளர்கள் நடக்கும்போது கூட வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசினார். அவர் சென்ட்ரலுக்கு வந்து பார்க்குறதா தான் ஒரு தகவல் இருந்துச்சு. அந்த ரிப்பன் பில்டிங் வாசல் வந்துட்டு போகிறதா, அதுக்கு ஒரு அனுமதி கிடைக்கல வந்துட்டு போகிறதுக்கு. பகல் நேரம் வந்துட்டு போகணும். வந்துட்டு போனால் டிராஃபிக், அந்த இடத்துல எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியும், பெர்மிஷன் தர மாட்டாங்க. அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் விஜய் டக்குன்னு பெறப்பட்டு வந்தால் கூட இம்மிடியட்டாக அரெஸ்ட் பண்ணி 9 to 5 ஒரு போலீஸ் பஸ்ஸுலையோ ஒரு கல்யாண மண்டபத்திலையோ வச்சுட்டு வந்திருப்பாங்க, வச்சுட்டு ஈவினிங் விட்டுருப்பாங்க. பட் அவர் அது பண்ணியிருந்தால் கூட இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும். ஸ்பாட்டில் களத்தில் இறங்கி போகிறாரு, அரெஸ்ட் பண்ணுறாங்க, திரும்பி 5 மணிக்கு விட்டானா அதுவும் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக தான் இருந்திருக்கும். பட் அதற்குள்ளே இன்னும் போகாமல் விஜய் சார் இருக்கார். ஆனால் போகணும் கண்டிப்பாக. நீங்கள் சொன்னது மாதிரி இன்னும் இறங்கி நிறைய விஷயங்கள் பேசணும். தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை கருத்துக்களை பகிரணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சு பண்ணாதான் ஓ இதெல்லாம் இவர் பேசுகிறாரு, செய்ய வருவார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நான் ஓகே, அடுத்ததா வந்து இவரெல்லாம் நடிக்கிறது நிப்பாட்ட மாட்டாருப்பா, ஏன்னா வந்து அரசியல்ல தோத்தா கண்டிப்பா இவருக்கு பேக்கப்பா இருக்கிறது படம் தான் வந்து சொல்றாங்க. சோ திருப்பி வந்துருவாரா? இல்லை, வெற்றி பெற்றா வரமாட்டார் கண்டிப்பாக. ஒருவேளை வெற்றி தாமதமானால் கண்டிப்பாக அந்த 5 வருட கேப் இருக்குது. அடுத்து 2031 தான் உங்களுக்கு. அப்போ அந்த 5 வருஷ கேப்பில் கண்டிப்பாக படம் கொண்டு வர. இந்த கேள்விக்கு வந்து அவர் வந்து எதுவுமே சொல்ல கிடையாது, பதில் சொல்ல கிடையாது. நான் படம் விட்டு போகிறேன், இது கடைசி படம்னு அவர் வாயிலேருந்து எதுவும் வரல. பட் அவர் சார்பாக வரணும் தான் அவர் வாயிலேருந்து எதுவும் வரல. இல்லை, அரசியல் வர்றதுக்கான வாய்ப்புகளை தலைவர் படத்திலே உருவாக்கிட்டாங்க எல்லா பேருமே. டைம் டு லீட் என்னைக்கு போட்டு கேப்ஷன் போட்டாரோ, அந்த படத்துக்கு ப்ராப்ளம் உருவாச்சோ, அப்போவே அரசியல் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கியாச்சு. அவரை சும்மா இருந்தவர் தான். அவர் தட்டு விடும் போது நம்மளுக்குள்ளே போகலாமே, நமக்கு மக்கள் செல்வாக்கு ரசிகர்கள் இருக்காங்களேன்னா உள்ளே வந்துட்டார். இப்போ அது திடீர்னு தான் வந்தார். 1.5 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு. சரிங்களா? அது மாதிரி இந்த படம் கூட நான் கடைசி படம்னு அவர் சொல்லலை. கண்டிப்பாக நம்மளே எடுத்துக்குவோம் அதை. ஒருவேளை வெற்றி பெற்றார்னா சினிமா நடிக்கிறது வாய்ப்பு கிடையாது, அது வரமாட்டார். ஒருவேளை வெற்றி தாமதமானால் மட்டுமே கண்டிப்பாக சினிமாவுக்கு வருவார். நானும் நிறைய சேனலில் பேசும்போது விஜய் அவர்களுக்கு இது கடைசி படம் கிடையாது, கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணுவார், தொடர்ந்து படம் பண்ணுவார்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போவும் நான் அதான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக படம் பண்ணுவார். ஓகே சார், வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சை எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா. நன்றி.